stop anyone. The atomic bomb. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திடுங்க. அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் இனிய சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ பேசுகிற தலைப்பு என்னென்னா, கோழிக்கோடில் விமானம் கிராஷ் ஆச்சு. அதை பற்றியான ஒரு விரிவாக்கமான இதுதான். இதில் என்னென்னா, துபாயிலேருந்து கோழிக்கோடுக்கு வந்த விமானம் அங்கேருந்து வரும்போது கரெக்டாக வந்துடுச்சு. பட் லேண்ட் பண்ணுற டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. அதுக்கப்புறம் மழை கிளைமேட் அந்த மாதிரி இதனால் கரெக்டான இது பண்ண முடியல. அதுக்கு மேலே கோழிக்கோடில் உள்ள அந்த ஏர்போர்ட்டு தான் இருக்கிறதுலே மட்டமான ஏர்போர்ட். அந்த சைடில் ப்ராப்பரான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது. அதனால் கரெக்டாக அந்த கிளைமேட்டில் இறங்கும் போது எந்த ஒரு இதுன்னு தெரியாமல் அந்த பள்ளத்தாக்கில் போய் விழுந்துருச்சு. அது பேர்கிட்ட கொஞ்சம் ஓல்டு ஏஜ் பீப்புள்ஸ், ஒரு 20 to 30 கொஞ்சம் ஓல்டு ஏஜ் அந்த மாதிரி உள்ளவங்க, 4 சின்ன குழந்தைங்க, ஒரு இன்ஃபேண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லணும்னா 4-5 ஒரு 10 அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த இதுக்குள்ளே சின்ன குழந்தைங்க, மற்றபடி 4 க்ரூ மெம்பர்ஸ், அங்கே உள்ள அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் சைட் பைலட் அந்த மாதிரி உள்ளவங்க அந்த இது. ஸோ இந்த இதில் அவங்க இறங்கினதில் அந்த கேப்டன் இறங்கிட்டு இறந்துருக்காரு. கோ பைலட் சீரியஸான கண்டிஷனில் இருக்காப்புல. இந்த இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் 18 பேர் இறந்தவங்க யாருன்றது கூட அந்த முக அடையாளம் தெரியாமல் எத்தனை பேசஞ்சர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. அது வச்சு தான் யார் இறந்துருக்கா இல்லை அப்படின்றது தெரியும். 100க்கு மேற்பட்ட பீப்புள்ஸை மெடிக்கல் இதில் சேர்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி நம்ம ப்ரே பண்ணணும். இந்த 2020 என்னன்னு தெரில, ஏதாச்சும் ஒன்று காவு வாங்காமல் விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ மெட்ராஸ் படத்தில் அந்த ஒரு செவருக்காண்டி அடிச்சுப்பாங்க, அந்த செவரு எத்தனை பேர் உயிரை காவ போகுதோ அந்த மாதிரி இந்த 2020ன்றது அந்த வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த விஷயங்களை அதிகமான தாக்கம் இருக்கும். நிறைய பேர் அவங்க நம்மளோட சொந்தக்காரவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம மனசை தளர விடக்கூடாது. நம்ம அதிகமான நம்பிக்கையை வச்சுக்கணும். ஏன்னா தன்னோட பேசஞ்சர்ஸ் யாருமே இறந்துடக்கூடாதுன்ற ஒரு இதுக்காண்டி அவர் கண்ட்ரோல் பண்ணி தன்னோட உயிரையே அந்த கேப்டன் விட்டுருக்காப்புல. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். அவர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கு. இதை பற்றி நிறைய பேர் இன்னும் பேசலை. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் பேசலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். எல்லாருமே பி சேஃப், சரியா? யாருமே ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. இந்த இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.